அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி UB14, அதாவது இருதய மேலுறைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. சீன மொழியில் ஜீன் ஷூ அப்படின்னு அழைக்கப்படுது. ஜீன் அப்படிங்கும்போது அது இருதய மேலுறையை குறிக்கும். ஷூ அப்படின்றது பின்புற எச்சரிக்கை புள்ளியை குறிக்குது. இப்ப இருதய மேலுறைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி இது என்ன ஒரு அவசர தேவைக்கு நாம போடலாம், இருதய மேலுறையுடைய எந்த முக்கியமான பணிக்கு இந்த புள்ளி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த புள்ளியோட லொகேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்பைனல்ல 4வது விலா எலும்புக்கு கீழே சென்டர்ல இருந்து கரெக்டா 1.5 ஜூன் சைட்ல இருக்கக்கூடியது UB14 அப்படின்ற பாயிண்ட். இப்ப இருதய மேலுறை அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னா, இருதயத்திற்கு தேவையான உஷ்ணத்தை ஒருங்கிணைத்து கொடுக்கக்கூடியதா ஒன்று இருக்கு. இன்னொன்று அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட், பெரிகார்டியல் ஃப்ளூயிட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இருதயம் சுருங்கி விரியும் போது அது மார்பு எலும்புகள்ல பட்டு நமக்கு எந்த உராய்வும் இல்லாம இருக்கிற மாதிரி அது பாதுகாக்குது. ஓகே, இது பெரிகார்டியம் அப்படின்றத நாம இன் ஆர்கனா பார்ப்போம். இன் ஆர்கன் அப்படிங்கும் போது அதுல ஓரளவுக்கு குளிர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். அது இல்லாத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இதனுடைய பலகீனம் ரொம்ப மிகுதியான உஷ்ணமா மாற ஆரம்பிக்கும். அப்ப மிகுதியான உஷ்ணம் ஒரு இடத்துக்கு போகும்போது இப்ப என்ன ஆகும்னா, அந்த இடத்துக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இப்ப இரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய நீர் எதுல திரவம் பெரிகார்டியல் திரவத்தோட கலக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா, உஷ்ணத்தால அந்த பெரிகார்டியம் உறை விரிவடைய ஆரம்பிக்குது. ஸோ இது விரிவடையும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது சுருங்கி விரியும் போது மார்பில் இந்த குத்தல் வலி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த குத்தல் வலி வருது மார்பக பகுதியில். அதுலயும் லெஃப்ட் சைடும் அதே மாதிரி சென்டர்ல இந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு வலி அப்படிங்கும் போது அது இந்த உஷ்ண மிகுதியாகவும் ஒரு காரணமா இருக்கும். உஷ்ண மிகுதியால இது கூடியிருக்கா அப்படின்றத கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துக்காக இந்த பாயிண்ட் போட்டோம்னா ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும். இப்படி வீங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப வெளிப்புறம் வீங்குது அப்படின்னா இருதயத்துக்குள்ள போகக்கூடிய பிளட்டோட அளவு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஹார்ட்டால என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம உடல் உறுப்புகளுக்கு தேவையான ரத்தத்தை அந்த ஃப்ளோல நமக்கு பம்ப் பண்ணி அனுப்ப முடியாது. ஏன்னா ஒரு வீக்கம் அடைஞ்ச விஷயத்துல ரத்த ஓட்டம் சுருங்கதான் செய்யும். ஸோ அதால கொடுக்க முடியாதப்போ நமக்கு அங்கங்க உடலில் என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு வாயு தேக்கம், இல்லைன்னா உடல் வறட்சி ஆகும். ஏன்னா அதிக உஷ்ணம் பாய்ந்த ரத்தம் ஓடும் போது என்ன ஆகுதுன்னா, நிறைய உடல்ல வறட்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுலயும் நாவறட்சி அப்படின்றது மிகுதியா இருக்கு. அதே மாதிரி தொண்டையில ஒரு மாதிரி செருமல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னாவே, இந்த அப்படின்ற மாதிரி ஒரு செருமல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் இருதய மேலுறையினுடைய மிகு உஷ்ணத்தின் காரணமா இருக்கும். அதாவது அதனுடைய இன்தன்மை குறைந்து, அதாவது குளிர்ச்சி அப்படின்ற விஷயம் அதுல குறையும் போது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுது. அப்போ இத எப்படி நாம சரி பண்ணலாம் அப்படின்னா, மிக அதிகமான அதாவது என்ன சொல்றது, அதிக கோபம், அதிகமா எக்ஸசைஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உடம்பை மிகுதியா உஷ்ணமாக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, உங்க உடலை கொஞ்சம் உஷ்ணத்திலிருந்து காப்பாற்றுவது எப்படி, கொஞ்சமாவது ஒரு குளிர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயமும் உடம்புக்கு வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுலயும் முக்கியமா இந்த ஹார்ட்ல இருந்து டைரக்டா பிளட் மூளைக்கு செல்லுது இல்லையா, அப்போ இங்க ப்ராப்ளம் ஏற்படும் போது உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க மூளைக்கு செல்லக்கூடிய அந்த ஆக்சிஜன் சத்துக்கள் இது எல்லாமே நமக்கு என்னவாகும்னா பற்றாக்குறை ஆக ஆரம்பிக்கும். ஸோ பற்றாக்குறை ஆகும்போது கண்டிப்பா இந்த ஷோல்டர் பகுதியில, கழுத்து பகுதியில, தலைப்பகுதிகளில் வலி, தலை சுற்றல், ஒரு மாதிரி எந்திரிச்சாலே நமக்கு தள்ளுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்ப ஏற்படும்னா இந்த இருதய மேலுறையினுடைய பலவீனத்தாலதான் ஏற்படுது. ஸோ இது மூளையும் இருதயமும் ரொம்ப நர்வோட ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால அது என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி அதிகமா வீங்கி இருக்கும் போது டக்குன்னு மூளை நமக்கு ஒரு மார்பக வலி அப்படின்ற ஒரு விஷயத்த
கொடுத்துருது. ஏன்னா இருதயம் வந்து ஆபத்துல இருக்கு அப்படின்றத நமக்கு இன்டிமேட் பண்றதுக்காக வந்து இந்த குத்தலா எரிச்சலா இந்த மாதிரி தான் வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நாம வந்து அதை சரியா கவனிக்காம விடும்போது அது வந்து திரும்ப வந்து நமக்கு அலாரம் இல்லையா, அலாரம் அடிக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு பெயினை வந்து உண்டாக்குது. ஸோ இருதய மேலுறையினுடைய பணி வந்து அத என்ன ஜஸ்ட் வெளியே இருக்கக்கூடிய ஒரு உரை, அதை வந்து இருதயத்தை வந்து அதோட இடத்துல இருந்து பிடிச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு உரை அப்படின்னு மட்டும் எடுத்துக்காம இந்த இருதய உரையினுடைய பயனை வந்து நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணோம்னா அதிகமான பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். வந்து இருதய கோளாறுகள், 2வது மூளை சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் இந்த மிகு உஷ்ணம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கோபத்துல எல்லாமே மறந்து போச்சு, என்ன பேசணும் என்ன வச்சோம் அப்படின்றது வந்து அந்த நேரத்துல வந்து ஏதோ என்னையவே அறியாம பேசிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றோம். அந்த உஷ்ணம் வந்து அந்த மாதிரி ஆக ஆரம்பிக்கும். நமக்கு வந்து ஞாபக மறதி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுக்கும். ஏன்னா நர்வ்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹீட் ஆகும் போது நர்வ்ஸோடைய கடத்தும் திறன் அப்படின்றது வந்து உணர்வு இழக்கிறதுனால ஸோ நம்ம விஷயங்கள்ல உள்ள பதிவுகள் வந்து மறக்க ஆரம்பிக்கும். ஸோ ஞாபக மறதி இருக்கலாம். அதே மாதிரி உடனே வந்து ஒரு சோர்வு, ரொம்ப வந்து டயர்ட் ஆயிடுவாங்க. கொஞ்சம் வந்து பகல்ல வந்து காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி வந்து உடம்பு வந்து சுட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மிகு உஷ்ணத்தால இருக்கக்கூடியது. இந்த அறிகுறியும் இருந்து உங்களுக்கு வந்து தோல்லையும் வறட்சி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு, தலை சுற்றல் இருக்கு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா வந்து இருதய மேலுறையின் உஷ்ணம் வந்து மிகுதியான ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். இதை வந்து அக்குபஞ்சர் முறையில நீங்க வந்து உங்க அருகில் உள்ள அக்குபஞ்சரிஸ்ட்னாலும் சரி, இல்ல ஆன்லைன்லனாலும் சரி தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டா வந்து சரியாகும். உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, வலியை வந்து இப்ப குறைக்கணும் அப்படின்னா நீங்க நான் சொன்ன இந்த UB14 அப்படின்ற பாயிண்ட்ல வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கொடுங்க. நல்லா நீடில் போட தெரிஞ்சா மட்டுமே யூபி சேனல், டியூ சேனல் இதுலலாம் வந்து படுக்க வச்சு நீடில் போடுறது நல்லா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க வந்து ப்ரெஷர் கொடுங்க, அதுவே வந்து போதுமானதா இருக்கும். அக்குபங்க்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.